உலகத்துல பாவம் தேவன் நீங்க புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனிய ஆதம் ஏவாளும் புசிச்சதுனால பாவம் உலகத்துல வந்துச்சுன்னு பாக்குறோம். சாமி மன்னிங்க சாமி, தெரியாம அறியாத காலத்துல தெரியாம செஞ்சுட்டேன் பாவம். ஒருத்தரை நம்ம மறைமுகமா திட்டினாலே அது பாவம்னு வேதம் சொல்லுது. அம்மாட்ட ஒரு சின்ன வயசுல காலனா திருநா அதுவும் பாவம் தான். பிரசங்கி 11:9 வேதம் சொல்லுகிறது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படும், உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் கண்களிலும் காட்சிகளிலும் வழிகளிலும் நீ நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் வேதம் அழகா சொல்லுது. நான் அந்த கண்களின் காட்சிகளில் நடன்றது வரைக்கும் தான் படித்தேன். ஆனாலும் இதில் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான்ற வார்த்தையை நான் விட்டுட்டேன். எனக்கு வேண்டியதை மாத்திரம் எடுப்பேன். அந்த காலத்துல உபாகம் 28 அதிகாரத்துல ஆசீர்வாதம்னா கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய் என்ற அந்த 14ஆம் வசனம் மறைக்கும் தான் படிப்பேன். அதுக்கு மேல படிக்க மாட்டேன், பயம். மார்க் போட்டு வச்சிருப்பேன், இது வரைக்கும் நான் படிக்கணும்ட்டு, அதுக்கு மேல போயிடக்கூடாதுன்ட்டு. வேதத்துல போட்டுக்குங்க, ஏதோ ஒண்ணு வராம இருந்திருந்தா இந்த பாவம்லாம் ஒன்னும் கவுண்ட்லயே வராது. வேதத்துல போட்டிருக்குங்க. ஆதாம் ஏவாள் காலத்துல கூட அந்த பாவம்லாம் ஒரு பெரிய பாவமா நினைக்கப்படல. ஏதோ ஒண்ணு வந்த பிறகுதான் அந்த பாவம்ன்றதே அது ஒரு சீரியஸான விஷயம், அது செய்யக்கூடாது ன்றது அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு வேதத்துல நம்ம படிக்கிறோங்க. எது வந்த பிறகுங்க? நியாயப்பிரமாணம் வந்த பிறகு வேதத்துல போட்டிருக்கு. ரோமர் 5:11-13 அதுல போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் வரலன்னா பாவம் அது பெருசா எண்ணப்பட்டு இருக்க மாட்டாது போட்டிருக்குங்க.